எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனல் புதுசா பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கோம், லைக் பண்ணி காமிப்பேன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அப்படியே கொஞ்சம் ஷேரும் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு மிஸ் யூ அப்படிங்கிற படத்தோட இப்போ தான் பார்க்குறோம். இந்த படத்துல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த படத்துல நம்ம ஹீரோவா சித்தார்த் நடிச்சிருக்காரு, பாலசரவணன் பிளஸ் நம்ம லுலுசபா மாறன் நடிச்சிருக்காரு, கருணாகர் நடிச்சிருக்காரு. அதே மாதிரி பார்த்தோன்னா அஷ்டிகா அப்படிங்கிறவங்க ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. இவங்களை தாண்டி பார்த்தோம்னா ஆசிகா ரங்கநாத் அப்படிங்கிறவங்க அந்த படத்துல ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. இவங்க கூட ஜெயபிரகாஷ் மற்றும் ஒரு பேர் கூட மறந்துருச்சு, நம்ம சரண்யா பொண்ணுன்னு நடிச்சிருக்காரு. சரி, ஓகே. இந்த படத்தோட டைரக்டர் அப்படின்னா ராஜசேகர் அப்படிங்கிறவங்க அந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இந்த படத்தோட திரைக்கதை பிளஸ் கதை வசனம் எல்லாமே வந்து ராஜசேகரும் பிளஸ் அசோக் அப்படிங்கிறவர் 2 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி சொல்லிட்டு அந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் வந்து ஜிப்ரா வந்து அந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு. இந்த படத்தை ரிலீஸ் பண்ணது ரெட் ஜெயன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்தோட டியூரேஷன் டைம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 2 மணி நேரம் 8 நிமிஷம் தான். படத்தோட கதை என்ன அப்படின்ட்டு பார்த்தோம்னா, இந்த படத்துல நம்ம ஹீரோ வந்து ஒரு டைரக்டராக விரும்புறாரு. பட் இருந்தாலும் கூட இவருக்கு மினிஸ்டர் பையன் மேல ஒரு பிரச்சனை, அதனால கேஸ் கொடுத்திருக்காரு. பட் அந்த ஒரு கோவத்துல ஹீரோவை போட்டு தரணும் அப்படின்னு சொல்லி அந்த மினிஸ்டர் வந்து காரை விட்டு ஏத்துறாப்புல. பட் இருந்தாலுமே கூட அந்த கார்ல ஏறி ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. அதுல வந்து நம்ம ஹீரோவுக்கு 2 வருஷம் நடந்தது எல்லாமே மறந்துடுது. பட் உயிர் பொழைச்சிடுறாரு. பட் அதுக்கப்புறம் இங்கிருந்து ஏதோ பிரச்சனை வரும், ஏதோ ஒன்று ஆகும் அப்படிங்கிறதுக்காக அவங்க அம்மாவும் கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து இவர்கிட்ட சமாதானம் பண்றாங்க. பட் அவர் கேட்காம அங்கிருந்து ஒரு சென்ட்ரலுக்கு போறாப்புல. அந்த சென்ட்ரலுக்கு இடத்துல கருணாகரன் இருக்காரு. பட் கருணாகரன் கூட இவர் பேசிக்கிட்டு இருக்கிற கேப்ல பெங்களூருக்கு அவர் கூட நானும் வரேன் அப்படிங்கிற மாதிரி அங்க போறாரு. பட் அங்க போனதுக்கு அப்புறம் ஹீரோயினை பாக்குறாரு. அவருக்கும் காதல் வருது. பட் ஹீரோயின் சொல்றப்ப அது அவங்க வேணாம், எனக்கு காதல் வேணாம், கல்யாணம் வேணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஒதுங்குறாங்க. ஒருவேளை அம்மா சொன்னா கேட்பாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த காதலை கொண்டு வந்து அம்மாட்ட சொல்லி சேர்த்து வைன்னு சொல்லி சொல்றாரு. இந்த பொண்ணு உனக்கு வேணாம், வேணவே வேணாங்கிறாங்க. அது ஏன் அப்படின்னு கேட்கும்போது, இந்த பொண்ணு தான் ஏற்கனவே உனக்கு தெரிஞ்ச பொண்ணு தான், உனக்கு அவங்களுக்கு ஆகாது, நீங்க சுத்தமா பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொன்ன அப்படின்னு சொல்லி சொல்ல, இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ எப்படியாச்சும் இந்த பொண்ணுக்கு நமக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும், 2 பேரும் சேரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. இதை தாண்டி அந்த எம்எல்ஏ அப்படிங்கிறவர் இவருக்கு வந்து ஞாபகம் வந்துச்சு, அவன் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. இந்த 2 பிரச்சனையும் கிளைமேக்ஸ் என்ன அப்படிங்கிறது அந்த படத்தோட கதையே. படத்தோட பாசிட்டிவ்ஸ் பெஸ்ட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, ஒளிப்பதிவாகட்டும், திரைக்கதையாகட்டும், இயக்கமாகட்டும் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ரெண்டாவது மியூசிக் பார்த்தோம்னா ஜிப்ரான் சார் இந்த படத்துக்கு புது விதமா மியூசிக் நிறைய போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நைனான்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஒரு சாங் வரும், வேற லெவல் இருந்துச்சு அந்த பாட்டு. போட்டோகிராஃபி ஆகட்டும், சாங் ஆகட்டும், ஆடின டான்ஸ் ஆகட்டும் நல்லாவே இருந்துச்சு. இதுல ஹீரோயின் பாக்குறப்பல ஒரு மியூசிக் ஒன்று வரும், அதை பார்த்தோன்னே எனக்கு இந்த மியூசிக் படம் ஃபுல்லா வந்து எப்படி இருந்திருக்கும், நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஓகே. அதே மாதிரி தான் சித்தார்த் சார் இதுக்கு முன்னாடி டக்கர்னு ஒரு படம் நடிச்சது. அந்த படம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. சித்தா அப்படிங்கிற படம் எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்துச்சு. அது நல்ல படம் அப்படின்னு கூட சொல்லலாம். பட் அதுக்கப்புறம் இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறப்போ தமிழ் சினிமாவில் திடீர்னு சித்தார்த்தை காணோம் அப்படின்னு பிரஸ் மீட்ல கேள்வி கேட்டதுங்க, இந்தியன் டூலாம் படமா இல்லை அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டாரு. பட் இருந்தாலும் கூட இந்த படத்துல வந்து சித்தா படத்துக்கும் இதுக்கும் வேற வேற மாதிரி கொஞ்சம் மாறி நடிச்சிருக்காரு. பட் இருந்தாலும் கூட ஒரு டைரக்டர் நம்ம அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. பட் அதை பெருசா எந்த இடத்துலயும் போர்ட்ரேட் பண்ணல. ஏன்னா ரொம்ப ரொம்ப அளவெல்லாம் எடுத்துட்டு இருக்கானோ அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் கூட ஒரு ஆக்சிடென்ட் ஆகி தான் மறந்துட்டேன் அப்படிங்கிறத கொஞ்சம் கூட வெளியே காட்டிக்காம சுத்துக்கிறதாகட்டும், யாருக்கு என்ன ஒரு இருக்கோ நான் பண்றேன் அப்படிங்கிறத இவர் செய்யறதாகட்டும், அப்படிதான் வந்து நம்ம கருணாகரன் கூட ஜாயின் ஆகுது. அங்கிருந்து அவர் பெங்களூர்ல போனதுக்கப்புறம் ஹீரோயினை பார்த்து லவ் எக்ஸ்பிரஷன் ஆகட்டும், தனக்கு என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்னு சொல்லி துளி கூட எந்த ஒரு சீன்லும் அவர் யோசிக்க மாட்டாரு. அந்த காதல் அப்படிங்கிற விஷயம் தான் வீட்டுல சொல்லும் போது தனக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்குவாரு. இதெல்லாம் தாண்டி ஆக்ஷன் சீன்ஸ் அப்படின்னு படத்துல ஒரு 3 ஃபைட் சீன் இருக்கும். அந்த ஃபைட் சீன்ஸ் எல்லாமே நல்லாவே பண்ணியிருக்காரு. பட் இவர்ல இந்த படத்துல சித்தார்த் சார் குறை சொல்லணும் அப்படின்னா பெருசா எந்த ஒரு சீனும் இல்லை. ஹீரோயின் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஆசிகா ரங்கநாத். எனக்கு தெரிஞ்சு அவங்கள இந்த படம் ஃபர்ஸ்ட் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு டவுட். ஒருவேளை இதுக்கு முன்னாடி ஒரு படத்துல பார்த்துருக்கலாம். ஏன்னா ஹீரோ லவ் பண்றாருன்னு தெரிஞ்சும் எனக்கு லவ் வேணாம், காதல் வேணாம், எது வேணாம் அப்படின்னு ஒதுங்கி நிற்கிறத விட்டும், ஒரு கட்டத்துல இவங்க 2 பேருமே ஆல்ரெடி பஸ்ல மீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிய ஒரு விஷயம் வந்து ஹீரோக்கு தெரிய வர என்ன நடந்திருக்கும் அப்படின்ட்டு ஹீரோ யோசிக்கிறார் இல்லையா, படம் பார்க்க நம்ம யோசிச்சிருக்கணும். பட் அப்படி எதுவும் யோசிக்கல. இருந்தாலும் எல்லா சீன்லயுமே அவங்களோட ஆக்டிங் வந்து ஏதோ ஒரு ஃபர்ஸ்ட் படம் ஆக்டிங் மாதிரி இல்லாமல் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுவும் அந்த சீன் சொல்லிச்சோன்னா அவங்களுக்கு படம் பார்க்குற இன்ட்ரெஸ்ட் போயிடும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதுவும் கிளைமேக்ஸ் எல்லாம் அவருக்கு மறந்தது ஞாபகம் வந்தால் தானே அவங்க கூட பேசுவேன், அவங்க கூட வருவேன் அப்படின்னு சொல்றப்போ அந்த ஒரு கதை ஒரு சொல்லுவாங்க. அந்த கதை சொல்றப்ப நமக்கே ஓரளவுக்கு லைட்டா ஃபீல் ஆகட்டும். இவங்க வந்து ஒரு ஆடிட்டரா வந்துட்டு நிறைய கேஸ் டீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்போ ஹீரோயினை சுத்தி நிறைய பேர் சுத்திட்டு இருக்கப்போ இவர் அந்த இடத்துல ஒரு ஃபைட் ஒன்று பண்ணுவாரு. பட் பார்க்கும்போது உடனே அந்த இடத்துல ஹீரோயின் லவ் வந்துடும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். அதெல்லாம் வராம ஒரு கேஷுவலா தேங்க்ஸ் அப்படின்ட்டு போயிடுவாங்க. அந்த சினிமா நல்லா இருந்திருக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம பொன்னுனன் சார் ஹீரோயினுக்கு அப்பாவா பண்ணியிருப்பாரு. சில காட்சிகள் வருவாரு. பட் திடீர்னு ஒரு காணாம போயிடுவாரு. இருந்தாலும் ஒரு பொண்ணுக்கு அப்பாவா என்ன ரோல் பண்ணுவாங்க கரெக்டா பண்ணிட்டாரு. அதே மாதிரி ஜெயபிரகாஷ் சார் ஹீரோவுக்கு அப்பாவா வராரு. பெருசா அந்த ஒரு சென்சுமா அவர் சுத்தி காட்டல. ஒரு அப்பாவா என்ன பண்ணணுமோ அதையும் பண்ணிட்டு போயிட்டாரு. அவருக்கு அம்மாவை நடிச்சிருக்கும் அதே மாதிரிதான். இவங்க பாத்தீங்கன்னா நம்ம சஷ்டிகா பிளஸ் பாலசரவணன், இவங்க கூட பார்த்தோன்னா கருணாகரன், இவங்களை தாண்டி பார்த்தோம்னா நம்ம லொல்லு செபா மாறன்.
இவங்கெல்லாம் வர்றாங்களே தவிர இவங்க வந்து எல்லா படத்துலயும் வர்ற மாதிரி அவர் ஒரு பிரச்சனைப்ப கூட நிற்பாங்க, நம்ம 3 பேர் பேசுவாங்க, ஒரு ஐடியா சொல்லுவாங்க, இவ்வளவுதானே தவிர எங்களுக்கு இந்த படத்துல பெருசா எந்த ஒரு ஸ்கோப்புமே இல்லை. பட் இதுவே ஒரு சில இடங்கள்ல இவங்க வர்ற சீன்ஸ்ல வந்து போர் அடிக்கிற மாதிரி போகுது. காமெடிங்கிற பேர்ல சில இடங்கள்ல மொக்க பண்ணியிருப்பாங்க, அதுவுமே இதெல்லாம் இருக்கடா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. படத்துல ஹைலைட்டா சொல்லணும் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா அந்த ஃபர்ஸ்ட் ஆக்சிடென்ட் ஆகிற அந்த சீன் ஆகட்டுமே, இந்த பொலிட்டிக்ஸ்னா ஒருத்தர் காட்டியிருப்பாங்க. அவர் ஆல்ரெடி நிறைய படங்கள் எல்லாம் பண்ணியிருப்பார், அவர் பேர் எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்லை. பட் அவருமே கூட ஒரு மினிஸ்டரா அவன் மேல உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறப்போ, அப்பா உங்களே திட்டாப்பா அப்படின்னு சொல்றப்போ எல்லாருமே தான் திட்டுறாங்க. ஃபேஸ்புக்ல திட்டுறான், வாட்ஸ்அப்ல திட்டுறான், நேர்ல அரசியல்ல இருந்தா திட்டுறதை வாங்கிடும், அதுக்காக பிரச்சனைக்கு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற அந்த விஷயமாகட்டும், அவன் முழிச்சானா அவன் என்னை தேடி வருவான் அப்படின்னு போற அந்த ஒரு சீனாகட்டுமே, கிளைமேக்ஸ் ஒரு சீனாகட்டும், அவர் கொடுத்த கேரக்டர் கரெக்டா பண்ணியிருக்காரு. பட் இருந்தாலும் இதுல எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. ஏன்னா ஒரு ஆளுங்கட்சி மினிஸ்டர் ஓட பையன் ஒரு பையனுக்கு பிரச்சனை பண்றான். பட் அதனால ஒருத்தர் அடிச்சு தூக்குறாங்க. அவனுக்கு ஞாபகம் மறதி வர்றப்போ அவர் திடீர்னு மினிஸ்டர் தானே அப்படின்னு சொல்லி மினிஸ்டர் சார் அப்படின்ட்டு மறந்துட்டு பேசுற டைம்ல ரிசார்ட்ல இருந்து எப்படி ஜெயிச்சு மினிஸ்டர் ஆயிட்டீங்க அப்படின்னு ஒரு டைலாக் சொல்லுவாரு. ஸோ அப்படிங்கிறப்போ ஏதோ நடந்த உண்மை கதையை தான் இவங்க வந்து படமா எடுத்திருக்காங்க. அதனாலதான் ரெட் ஜெயண்ட்டும் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கு. அதுவும் பார்த்தோன்னா கரண்ட்ல வந்து அவர் எதிர்கட்சியா காட்டியிருப்பாங்க. அவர் எதிர்கட்சியா இருக்கிறதுக்கு ஆளுங்கட்சியில் இருக்கவங்க சேர்ந்து வந்து இது ஒரு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த படத்துல காட்டியிருப்பாங்க. ஸோ அதை பெருசா டீட்டெயிலாக காட்டலினாலும் மேம்போக்கில் போற போக்கில் காட்டு போயிட்டாங்க. பட் பார்க்கும்போது பொலிட்டிக்ஸ் தெரிஞ்சவங்களுக்குலாம் ஏதோ ஒரு கதையை வச்சுதான் இந்த ஒரு ஸ்டோரி உள்ள எடுத்திருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா அதுக்கு அந்த மாதிரி ரெட் ஜெயண்டும் ரிலீஸ் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படம் வந்து எப்படி அப்படின்னு எடுத்துட்டோம்னா 2 மணி நேரம் 8 நிமிஷம் அப்படிங்கிறப்போ இந்த படம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 6 பாட்டு வருது. படமே சின்ன படம், இதுல இருக்கிற இத்தனை பாட்டு அப்படிங்கிற மாதிரி எனக்கு நிறைய இடங்கள்ல தோணுச்சு. உங்களுக்கு எப்படின்னு தெரியல. அதே மாதிரி பார்த்தோம்னா படம் ரொம்ப லேக்கா ஒரு 4 மணி நேரம் படத்தை உட்காந்து பார்த்தா எந்த அளவுக்கு ஃபீல் ஆகுமோ அப்படின்னு எனக்குமே தோணுச்சு. பட் இருந்தாலும் படமா பார்க்கும்போது ஓகே. பட் இருந்தாலும் வந்து எல்லாருமே உட்காந்து பார்ப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா நிறைய பேர் லேக் ஆகி எந்திரிச்சு போயிடுவாங்க. ஏன்னா நான் பார்த்துட்டு இருக்கும்போது சில எந்திரிச்சு போயிட்டாங்க. ஸோ ஓகே, டைம் இருந்துச்சுன்னா பாருங்க, அப்படி பார்த்துட்டு படம் எப்படிச்சு அப்படின்னு கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த விஷயம் மாதிரி அனைவரும் விட நன்றி.